போன்லாம் பார்க்க போறது கிடையாது. 2024 ஜனவரி ரிலீஸ் ஆன S24 Ultra பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்குடா S24 Ultra ஆல்ரெடி S25 Ultra ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் சில மாசத்துல S26 Ultra ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கிறப்ப எதுக்குடா இந்த போனை போய் இப்போ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா 2024 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் ஆனனாலே இதோட பிரைஸ் ரொம்ப டிராப் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னோம் அப்படின்னா என் கையில இருக்க இந்த போன் பாத்தீங்கன்னா 512GB 4 மாசம் வாரண்டியோட 68,000 ரூபாய் தான். இதுவே 256GB இருந்துச்சுன்னா 58,000 ரூபாய்க்கே கிடைக்குது. ஒரு அல்ட்ரா போன் இவ்வளவு தூரம் பிரைஸ் டிராப் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக இதோட ஃபீச்சர்ஸ் டிராப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன S25 Ultraவோட ஃபீச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே இந்த S24 Ultraலயும் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் கிடையாது, இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிற பெரிய பெரிய ஃபிளாக்ஷிப் போன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதோட இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த S24 Ultra டஃப் காம்படிஷனே கொடுத்துட்டு இருக்குங்க. சோ அப்படி என்னதான் இந்த போன்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது 68,000 ரூபாய்க்கு எவ்வளவு ஒர்த்தா இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அத பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா. இது SM Pro Tech சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வழக்கம் போல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த போனை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க S24 Ultra 512GB 68,000 ரூபாய்க்கு வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா அனிஸ் மொபைலுக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி 256GB வேரியன்ட் நீங்க 58,000 ரூபாய்க்கு வாங்கணும் ஆசைப்பட்டாலும் அனிஸ் மொபைலை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். அதுவும் 4 மாசம் வாரண்டியோட இவங்க இந்த போனை தரவும் செய்றாங்க. அதுக்காக S24 Ultra மட்டும் நீங்க இவங்ககிட்ட வாங்கணும் அவசியம் கிடையாது. டாப் இன் பிராண்ட்ல இருக்கிற எந்த போனை நீங்க வாங்கணும் அனிஸ் மொபைலை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். கடைக்கான லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நம்பரை டிஸ்ப்ளேவும் பண்றோம். போன் வாங்குறீங்கன்னா தாராளமா கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. நமக்கு போன் கொடுத்து ஹெல்ப் பண்றதுனால அவங்க கடையை நம்ம ப்ரோமோட் பண்றோம். காசு வாங்கிட்டு ப்ரோமோட் பண்ணல. ஓகே, பேஸ் வேரியன்ட் 256GB நம்ம எடுத்துக்கிறோம். அதோட ரேட் எவ்வளவு? 58,000 ரூபாய் தானே. அந்த 58,000 ரூபாய்க்கு இதுல ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா செம்மையான ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஏன்னா இந்த போனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா கார்னிங் கோர்ல ஆர்மர்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதனாலே ப்ரொடெக்ஷனை பத்தி சொல்லவே தேவையில்ல, செம்மையா இருக்கும். அண்ட் இதோட சைடு ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்கன்னா அது டைட்டானியம் ஃப்ரேம். சோ அதனாலேயே நீங்க கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதே ஃபீச்சர் தான் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் இருக்கிற S25 Ultraலயே இருக்கு. ஆனா அதோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 256GB வேரியன்ட் 1,20,000 ரூபாங்க. சோ அதுக்கு பாதி விலையில கிடைக்கிற இதே போன்ல அதே ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னா இதுக்கு போறது தப்பு இல்லையா? ஆனா இதுல இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த போனோட 4 கார்னர்ஸும் ஷார்ப் எட்ஜஸ். இது சில பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கலாம். ஆனா என்னதான் இது டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தாலும் இந்த போனை ஹோல்ட் பண்ற ரெண்டு சைடுலயும் பாத்தீங்கன்னா இந்த போன் கர்வ்டு மாடலா கொடுத்திருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த போன் கைக்குள்ள கிரிப்பா உட்கார்ந்துருது. அடுத்து இந்த போன்ல இருக்க பெரிய அட்வான்டேஜ் இந்த போனோட கேமரா ரிங் தான். ஏன்னா இது S25 Ultraல பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கா இருக்கும். அதாவது கேமராவோட பாடியில இருந்து லைட்டா மேல தூக்கி இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா டஸ்ட் படுறதுக்கு லைட்டா வாய்ப்பு இருக்கு. ஆனா S24 Ultraல இந்த ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. ஏன்னா கேமரா ரிங் பாத்தீங்கன்னா பாடியோட அட்டாச் ஆயிருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா லுக்கும் செம்மையா இருக்கு. டஸ்ட் படிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அடுத்து இதோட டிஸ்ப்ளே சைடு நம்ம வந்தோம்னு வச்சுங்களேன். இது ஒரு 6.8 இன்ச் 2K டிஸ்ப்ளே. அது மட்டும் கிடையாது, இது ஒரு டைனமிக் AMOLED டிஸ்ப்ளே. இதே டிஸ்ப்ளே தான் பாத்தீங்கன்னா S25 Ultraலயும் இருக்கு. அதுலயும் 2K டிஸ்ப்ளே தான், டைனமிக் AMOLED டிஸ்ப்ளே தான். ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா S24 Ultra 6.8 இன்ச், S25 Ultra பாத்தீங்கன்னா 6.9 இன்ச்சுங்க. சோ 0.1 இன்ச் டிஸ்ப்ளே அதிகம் அப்படின்றதுக்காக டபுள் த டைம் நம்ம காசு கொடுக்கணுமா அப்படின்றத கீழே நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 Hz டைனமிக் LTPO ஓட வந்துரும். அதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம யூசேஜ்க்கு ஏத்தாப்ல இதோட ரெஃப்ரெஷ் ரேட் அதுவாவே அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இதே ஃபீச்சர் தான் S25 Ultraலயே இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுல HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதனாலே யூடியூபா இருந்தாலும் சரி, OTT இருந்தாலும் சரி, நீங்க HDR வீடியோ தாராளமா டாப் நாச்சா பாத்துக்கலாம். ஏன்னா சாம்சங்கோட டிஸ்ப்ளே பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கிறிஸ்டல் கிளியரா ஷார்ப்பா சூப்பரா தெரியும். இதே HDR10+ சப்போர்ட் தான் S25 Ultraலயே இருக்கு. ஓகே, கொஞ்சம் S25 Ultraவோட கம்பேர் பண்றத தள்ளி வச்சிட்டு 60,000 ரூபாய்க்கு இந்த போன்ல இருக்கிற செம்மையான ஃபீச்சர் சொல்லவா? அது இதோட ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கிற டிஸ்ப்ளே தாங்க. எஸ், 60,000 ரூபாய்க்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கிற டிஸ்ப்ளே, அதுவும் 2K டிஸ்ப்ளே கொடுக்கிற போன் வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அந்த விஷயத்துல S24 Ultra டாப் நாச்சுங்க. அது மட்டும் கிடையாது, இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தா 2600 நிட்ஸ் கொடுக்குறாங்க. சோ அதனாலே மொட்டை வெயிலையும் போய் நம்ம போய் இந்த டிஸ்ப்ளே நோண்டணும் அப்படின்னா தெளிவா தெரியும். நம்ம வெயில பார்த்து இந்த போனை நோண்டுறதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அடுத்து இதோட ப்ராசஸரை பத்தி சொல்லணும்னா இது Snapdragon 8 Gen 3. இது ஒரு செம்மையான ப்ராசஸர். சோ இதுல மல்டி டாஸ்கிங்கும் செம்மையா பண்ண முடியும், கேமிங்கும் தரமா விளையாட முடியும். அப் டு 110 frames per second வரைக்கும் இதுல ஸ்மூத்தா கேம் விளையாடலாம். நாங்களும் விளையாண்டு பார்த்தா செம்மையா இருந்துச்சுங்க. ஆனா S25 Ultraல பாத்தீங்கன்னா Snapdragon 8 Elite யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா அந்த கொஞ்சம் கூட இருக்கிறதுக்காக நம்ம டபுள் த அமௌண்ட் போட்டு S25 Ultra வாங்கணுமா அப்படின்றத கீழே நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இந்த S24 Ultraல இருக்கிற செம்ம டாப் நாச்சான விஷயம் அப்படின்னா அது Galaxy AI அப்படினே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் Samsung Galaxy AI இன்ட்ரோ듀ஸ் பண்ணதே இந்த S24 Ultraல தான். அதுக்கடுத்து S25 Ultraல அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொண்டு போனாங்க. அதாவது இன்ட்ரோ듀ஸ் பண்றப்போ கொண்டு போனாங்க. ஆனா அப்படி கொண்டு போன அந்த எல்லா ஃபீச்சரும் இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லா ஃபீச்சரையுமே OS அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது One UI 7 அதுல அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் S24 Ultraலயும் அதுல கொடுத்த எல்லா AI ஃபீச்சருமே கொடுத்துட்டாங்க. அதன்படி பாக்குறப்ப S25 Ultraல இருக்கிற எல்லா AI ஃபீச்சர் இதுல இருக்கிறப்ப டபுள் த டைம் காசு போட்டு நம்ம S25 Ultra வாங்கணுமா இல்லையான்றது நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நீங்க கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இதுல இருக்கிற செம்மையான AI
ஏஐ பிக்சர்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஏன்னா இந்த போன்ல இருக்கிற செமையான அட்வான்டேஜ் பார்க்கணும் இல்லையா? சோ அதனால ஒவ்வொரு ஏஐ பிக்சரை இப்போ முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேலரியில போனீங்கன்னா உங்க போட்டோவை ஜெனரேட்டிவ் எடிட்டும் பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் டு இமேஜும் பண்ணிக்கலாம், போர்ட்ரேட் ஸ்டுடியோவும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெட்ச் டு இமேஜ் நீங்க தனியா பண்ணா அதுக்கு தனியா ஒரு ஆப்பே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொழுது போல அப்படின்னா ஏதாவது வரைஞ்சு அதை இமேஜாவே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கேலரியில இருக்க ஆடியோ எரேசர் டூலை யூஸ் பண்ணி உங்க வீடியோல இருக்க தேவையில்லாத நாய்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம், வாய்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சாம்சங்கோட ஓன் ப்ரௌசர்ல நீங்க போனீங்க அப்படின்னா அங்கேயும் கேலக்ஸி ஐகான் இருக்கும். அந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த வெப் பேஜை படிச்சிட்டீங்களோ அந்த வெப் பேஜ்ல இருக்கிற கண்டென்ட்டை உங்களால சம்மரைஸும் பண்ணிக்க முடியும், டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்க முடியும். அதுல இருக்கிற ஹைலைட்டான பாயிண்ட்ஸை லவுடா ரீட் பண்ணவும் வச்சுக்க முடியுங்க. அந்த டிரான்ஸ்லேட் பண்றதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல தமிழ் லாங்குவேஜ் இருக்காது. சோ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதை தவிர்த்து மற்ற சில லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாங்க. ஆனா என்னதான் இதுல தமிழ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் இல்ல அப்படின்னா அதுக்கு கை கொடுக்க தான் கூகுள் இருக்கான் இல்லையா? சோ இந்த போனோட கீழ இருக்க நடு பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா கூகுளோட ஏஐ ஓபன் ஆயிரும். அதை யூஸ் பண்ணி நீங்க எந்த பேஜ் வேணாலும் தமிழ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம், சர்க்கிள் டு செர்ச்சும் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, மியூசிக் ஐகானை கிளிக் பண்ணி டிஸ்ப்ளேல ப்ளே ஆயிட்டு இருக்க சாங் என்ன சாங் அப்படின்றதை கண்டுபிடிச்சிடலாம். S24 Ultraல இருக்கிற இந்த ஏஐ எல்லாமே S25 Ultraல இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷனால அதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா சில விஷயங்களும் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம சொல்ற எல்லா டாஸ்க்கும் பார்த்தா ஜெமினோட இன்டகிரேட் பண்ணி ஈஸியா வந்து நம்ம பேசுறதே நோட்ஸா சேவ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ ஏஐ வைஸ் பார்க்கறப்ப S25 Ultraல இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஏஐ ஃபீச்சரும் S24 Ultraல இருக்கிறப்ப நம்ம டபுள் த டைம் காஸ்ட் பண்ணி S25 Ultra வாங்கணுமா இல்லையன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது S24 Ultraக்குனே ஸ்பெஷலா இருக்கிற S Pen அப்படினே சொல்லலாங்க. எஸ் S24 Ultraல இருக்கிற S Pen பார்த்தா ப்ளூடூத் சப்போர்ட்டோட இருந்துச்சு. அதனால இதுல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஆனா S24 Ultraல S Penல இந்த ப்ளூடூத் ஃபீச்சரை ரிமூவ் பண்ணதுனாலயே அது எக்கச்சக்க பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனை தாங்க கொடுத்துச்சு. ஏன்னா S24 Ultraல உள்ள இந்த S Pen ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணி நம்மளால போட்டோ எடுத்துக்க முடியும், ஜெஸ்டர்ஸ் மூலமா இந்த போனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை S25 Ultraல பண்ண முடியாது. இதை தவிர்த்து 2025ல இந்த போன் ஏன் செம்ம பெஸ்டான போன் அப்படின்னு சொல்றேன்னா சாம்சங்கோட OS சப்போர்ட் தாங்க. எஸ் 2024ல இந்த போன் ரிலீஸ் ஆனால இதுக்கு 7 வருஷம் OS அப்டேட் கொடுக்கறதுனாலயே நம்மளால கான்ஃபிடென்ட்டா இன்னும் 6 வருஷம் கூட பார்த்தா இந்த போனை செம்மையா யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, லேட்டஸ்ட் அப்டேட் ஆன 1UI7 இருக்கு பாத்தீங்களா, அந்த OS அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போனோட அப்பியரன்ஸ் வேற லெவல்ல மாறிடுச்சுங்க. எஸ் 1UI7 அப்டேட் வீடியோஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால ஹோம் பேஜ் விட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் கஸ்டமைஸ் சூப்பரா பண்ணிக்க முடியும். அது இந்த போனோட லுக்கை வேற லெவல்ல மாத்தி தரும் அப்படினே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலா கேமரா பக்கம் வந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்துல வேணா இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன S25 Ultra இந்த போனை பீட் பண்ணும். ஏன்னா அதுல Snapdragon 8 Elite யூஸ் பண்ணிருக்கனால அதுல ப்ராசஸிங் நல்லாவே இருக்கும். அதுல நம்ம போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் AI யூஸ் பண்ணி பக்காவா போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி போட்டோட அவுட்புட்டை வேற லெவல்ல தரும். அந்த ஒரு விஷயம் இந்த S24 Ultraல கொஞ்சம் லேகா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, S25 Ultraல அல்ட்ரா வைட் கேமராவே பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஆனா S24 Ultraல அல்ட்ரா வைட் 12 மெகா பிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்காக எடுக்கிற போட்டோ எல்லாமே அதுல பயங்கரமா கிடைக்கும், இதுல ரொம்ப லோவா கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இதோட குவாலிட்டியும் S25 Ultraவோட காம்படிட் பண்ற அளவுக்கு தான் செம்மையா இருக்கும். அந்த 8 Elite ப்ராசஸர்னால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூக்கலா தெரியும், அது கொஞ்சம் கம்மியா தெரியுங்க. அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ்க்காக டபுள் த டைம் அமௌண்ட் போட்டு நம்ம போன் வாங்கணுமா அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சைடு வந்தோம் அப்படின்னா S24 Ultra வந்தா சரி, லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆன S25 Ultra வந்தா சரி, ரெண்டுலயுமே பெருசா சேஞ்சஸ் கிடையாது. ஏன்னா ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தான், ரெண்டுலயுமே 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். அடுத்து ஸ்பீக்கர் சைடு வந்தோம் அப்படின்னா அதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுல பேஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், இருந்தாலும் கிறிஸ்டல் கிளியரா கிறிஸ்பா வாய்ஸ் எல்லாமே செம்மையா கேக்குங்க. லவுட்னஸ் நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா கேட்கலாட்டியும் நம்ம மீடியா பாக்குறப்ப எவ்வளவு தூரம் கேட்கணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே இதுல கேக்குங்க. சோ நீங்களே சொல்லுங்க, இந்த போன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆகறப்ப இந்த போனை நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா 256 வேரியன்ட் 1,30,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஆனா இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த போன் கொஞ்சம் பழைய போன் ஆனனால, அதாவது பழைய போன் நல்லா யூஸ் பண்ணி பழசானால கிடையாது, லான்ச் ஆனதுல இருந்து பழசாயிடுச்சு இல்லையா, சோ அதனால இதோட பிரைஸ் பார்த்தா half of the price கம்மியாகி 256GB வெறும் 58,000 ரூபாய்க்கே கிடைக்குது. அதுவும் S25 Ultraல இருக்கிற மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு அப்படின்னா இது ஒர்த்தா இல்லையா? இது S25 Ultraவோட மட்டும் கிடையாது, இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க டாப் அண்ட் ஃபிளாக்ஷிப் போன்ஸோட கம்பேர் பண்றப்பயும் இது இன்னும் டஃப் காம்படிஷன் தான் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப 2025 இந்த S24 Ultra ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த போனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.